நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்களை ஷைத்தான் வழிகெடுப்பானாம். மக்களும் அதில் மூழ்கி இருப்பார்களாம். மது அருந்துவார்களாம், விபச்சாரம் செய்வார்களாம், கொள்ளை அடிப்பார்களாம், கொலையும் செய்வார்களாம். அவர்களை திருத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டுமாம். இது தேவையா? யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன? என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் தொழில் நன்றாக இருக்கிறது. நாங்கள் ஹஜ் உம்ரா போகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், தொழுகின்றோம். இது போதும் எங்களுக்கு. யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்று ஒருவர் தனக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை அனுபவித்துவிட்டு மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் இருப்பாரேயானால், நாளை இவருடைய நிலைமை, இவருடைய சந்ததிகளுடைய நிலைமை, இவருடைய வம்சம் கேடுகெட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தாவத்துடைய வேலை செய்தால் நாத்திகன் வீட்டில் ஆலிம் உருவாகி வருவார் இன்ஷா அல்லாஹ். தாவத்துடைய வேலையை செய்யாவிட்டால் ஆலிமுடைய வீட்டில் நாத்திகன் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆகவே நாம் ஏன் மற்றவர்களுக்கு தாவத் கொடுக்க வேண்டும்? நம் வேலையை ஒழுங்காக பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம் என்று நினைத்து இருந்துவிடக்கூடாது. நாம் தாவத்துடைய வேலையை முழுமையாக செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததிகளையும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாளர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு உரியவர்களாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது.